ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நான் நேத்து வாங்குன கம்பலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நேத்து தாங்க ஒரு கம்பல மீட்டு சரி அத ஆசை ஆசையா போடலான்னு சொல்லிட்டு அத கிளீன் பண்ணி போடலான்னு காதுல போட்டேங்க. போட்டா அந்த தண்டு 2மே உடைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல அந்த கம்பல நம்ம ரிப்பேர் பண்ணி போடுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, சரி ஒரு கம்பல் ஒண்ணு வாங்கிடலான்னு சொல்லி கடைக்கு போனேங்க. கடைக்கு போனா, சரி ஓகே எல்லாமே எடுத்து எடுத்து காமிச்சாங்க. ஆனா எனக்கு தெரியும் ஃபைனலா நான் எப்படி பார்த்தாலுமே நான் அந்த ஜிமிக்கி கம்பல் தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த கம்மல் தான் என் ஃபேஸ்க்கு செட் ஆகும். அதனால அந்த ஜிமிக்கி கம்மல் எடுத்துட்டேங்க. சரி ஓகே ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டா, என் பழைய கம்பல வந்து 19,000க்கு எடுத்தாங்க. அந்த பழைய கம்மலோட கிராம் பார்த்தீங்கன்னா 3 கிராம். 3 கிராம 19,000க்கு எடுத்துட்டு, மீதி வந்து நீங்க 5,000 6,000 கட்டுங்க அப்படின்னு சொன்னா. சரி ஓகே. இங்க தான நான் ரெகுலரா கம்மல் வாங்குறேன். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சரி ஓகேம்மா ஒரு ஃபைனல் கம்மி பண்ணி குடு அப்படின்னாங்க. என்னடா இது கேட்ட உடனே ஃபைனல் கம்மி பண்ண சொல்லி குடுத்துட்டாங்களே, சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5,000 ஃபைனல் சென்ட் பண்ணி விட்டுட்டேங்க. சென்ட் பண்ணிட்டு அத கம்மலையும் வந்து பர்ஸையும் வாங்கிட்டு வெளிய வந்துட்டு, சரி ஓகே இவங்க என்னதான் வேல கால்குலேஷன் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. விலைய ஏத்துற மாரி ஏத்தி, இறக்குற மாரி இறக்கி என்கிட்ட இருந்து ஒரு ₹300 கமிஷன் அனுப்பிச்சுட்டாங்க. சரி நம்ம அங்கேயே கேட்டிருந்துருக்கலாம். சரி நம்ம வெளிய வந்துட்டு கால்குலேஷன் போடுறதுனால கேட்க முடியல. சரி ஓகே வாழ்க்கையில எவ்வளவோ போச்சு வருது. சரி போ என்ன ஏமாத்துற நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து யோசிச்சேன். என்னடா இது தங்க விலை இவ்ளோ விலை விக்குது. இது என்ன அரிசியா? பருப்பா? இது இல்லாம நம்மளால வாழ முடியாதா? ஏன் இது மட்டும் இவ்வளவு விலை விக்குதுன்னே தெரியலங்க. நீங்க என்னைக்காவது இந்த மாரி யோசிச்சிருக்கீங்களா? அநியாயத்துக்கு ஒரே ஒரு சவரன் வந்து பாத்தீங்கன்னா 65,760ங்க. 1 கிராம் ரேட் வந்து ₹8,220 தான் நேத்தோட ரேட்டு பிரகாரம். அப்பா! ஏன் தான் இது இவ்ளோ விலை விக்குதுன்னே தெரியல. இது இவ்ளோ வித்தாலும் இத வாங்குறதுக்கும் ரெடியா இருக்காங்க. ஆனா நடுத்தர மக்கள், இல்ல அதுக்கு கீழ இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டம் தான். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.